ஹாய், இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து கொடைக்கானலில் வந்து என்னையோட வந்து 2வது நாள் நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் இன்றைக்கி சாயங்காலம். அதனால் வந்து கம்ப்ளீட் பண்ணாத பிளேசஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காசு கொடுங்கடா. இதாங்க டால்ஃபின் ஹவுஸ் போகிற வழி. நேற்று போயிட்டு க்ளோஸில் இருந்தோன்னே நாங்கள் வந்து இன்றைக்கி மறுபடியும் போகிறோம். இன்னைக்கு போய் கண்டிப்பாக வந்து கீழே வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே இறங்கி நாங்கள் வந்து டால்ஃபின் ஹவுஸ் வந்து பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நாங்கள் வந்து டால்ஃபின் ஹவுஸை நான் வந்து கீழே போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. முறை கூட இது என்னது டால்ஃபின் ஹவுஸா? போ முன்னாடி போ, கீழே விழுந்துடாத. வாங்க போகலாம் டால்ஃபின் ஹவுஸ்க்கு. கீழே விழுகலாம் புத்தன் வலிக்கி விட்டு. வாங்க நண்பர்களே. நல்லா இருக்கும். அப்படியா அப்படியா உன்னை நோக்கி ஒரு வாகனம் வருகிறது. என்னை கூட்டிட்டு போறது காட்டி வருது. டால்ஃபின் ஹவுஸில் வேலை நடந்துக்கிறதுக்கு ரோடு பராமரிப்பு. பார்த்துக்கிட்டே வருவோம். இந்த வாட்டி இங்கே தான் இருக்கு. சொல்லக்குட்டியே கருப்பா, என்னப்பு ஆர்கிலா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆள் அடையாளம் தெரியுதா? தெரியுது ஓலைய. பிஸ்கட் வாங்கிட்டு வரல நாங்க. டால்ஃபின் ஹவுஸில் புதுசாக ரோடு போட்டிருக்காங்க. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது வர்றதுக்கு. டால்ஃபின் ஹவுஸில் இப்போ புதுசாக ரோடு போட்டுருக்காங்க. நல்லா இருக்குது இந்த லைன் வர்றதுக்கு. ஆனால் பழைய மாதிரி பாறைகள்லாம் இல்லை, சமப்படுத்திட்டாங்க. டால்ஃபின் ஹவுஸ் வந்திருக்கோம். போடுவாங்க, நாங்கள் தான் எடிட் பண்ணுற மாதிரி. இப்போ தான் அங்கே நானும் போய் உட்காந்துருந்தேன். இது போகவே பயப்படுது. நான் போயிட்டு வந்துட்டேன். இங்கே இவ்வளோ தூரம் பக்கம் பாய் தூரம் கூட போலையே. கால் ஆடுறதுக்கு இப்படி ஒரு வழியாக கூட்டு வந்துட்டு டால்ஃபின் ஹவுஸ்க்கு பாருங்க. ஓகே, அவர் அப்படியே உட்காந்துட்டாரு. ஒரு வழியாக டால்ஃபின் ஹவுஸ் வந்தாச்சு. என்ன நான் தான் ஃபோட்டோவே எடுக்க விட மாட்டேங்கிறீங்க. கேட்டால் கீழே விழுந்து செத்துருவேன். நான் அந்த பாறையில் போனேன். ஹவுஸ் வந்தாச்சு, ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாச்சு. ஆனால் நான் தான் எடுக்கவே இல்லை. ஃபோட்டோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. விழுந்துட்டா என்ன பண்ணுறது? அதான் நீங்களாம் விழுக விழுக மாட்டீங்க. சரி சரி. இங்கே வா டேய், இங்கே வா. யாருன்னு சொல்லு. யாரு? பிளாக்கி. டால்ஃபின் ஹவுஸ் வந்தால் எப்பயுமே இருப்பாங்க. நம்ம பார்த்துருக்கோம்ல நிறைய வாட்டி. ஞாபகம் வச்சிருக்கான் பார்த்தியா? வா இங்கே வாடா. ரொம்ப பாசக்கார பையன், எப்போ வந்தாலும் வந்துடுவான். கொடைக்கானல் வந்து டால்ஃபின் ஹவுஸில் வந்து இவனை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு. நாங்கள் வர டைம் எல்லாமே இவனை பார்க்காம நாங்கள் போக மாட்டோம். பிளாக்கி கிளம்பிட்டான். அவனுக்கு வந்து ஒரு எல்லை மட்டும்தான், அதுக்கு மேலே வரமாட்டான். பாதியிலே நின்றுவான். அவனுக்குமே ஒரு பாயை சொல்லிவிட்டு மேலே போய் அங்கே வியூ பாயிண்டில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு நடந்துட்டுருக்கேன். டால்ஃபின் ஹவுஸில் வந்து ரோடு போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. பாதி போட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ரோடு போட்டால். நடந்து வர முடியல. ஒருவேளை நாங்கள் வந்து மேலே வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது ரோடு இருக்கும் அப்படின்னு
நம்புவோம். நெக்ஸ்ட் டைம் எப்போ வர சான்ஸ் கிடைச்சா வருவோம். ஓகே, நான் மேலே போயிட்டு பேசுகிறேன். தோலு கோலு அது என்ன என்ன இது தெரியாதா? ஆம்லெட் இங்கே மட்டும் தான் தெரியும் எனக்கு. நூடுல்ஸ், அதுக்கப்புறம் வந்து சீஸ் பிரெட் ஆம்லேட் ஒன்றும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பாதை இல்லாதனால காட்டுக்குள்ளே நடக்க வேண்டிய நிலமையாக போயிடுச்சு. ரோடு வர நடக்கிறனால காட்டுக்குள்ளே போய் சுற்றி போகிற மாதிரி இருக்கு. மூச்சு வாங்குது. வா வா. வா, ஓடியா ஓடியா. டால்ஃபின் நோஸ்லேயே வந்து சைடில் உள்ள காட்டு பாருங்க. நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. பயமாக இருக்கு, அட்டை இருக்குமோ. அட்டெல்லாம் இருக்காது. டால்ஃபின் ஹவுஸ் போயிட்டு மறுபடியும் வந்து நாங்கள் மேலே வந்துட்டோம். வா, முடியலப்பா. நெக்ஸ்ட்டு வந்து குணா கேவ் போவோம் அப்படின்னு தான் வந்து போகிறோம். அங்கே போயிட்டு நான் பேசுகிறேன், ஓகேவா? இதுதான் பில்லர் ராக்ஸோட தூண். இது பேர் தான் சூசைட் பாயிண்ட் சொல்லுவாங்க. ஆனால் சூசைட் பண்ணுற மாதிரி இங்கே ஒன்றும் இருக்காது. இங்கேருந்து பார்த்தா அந்த குணா கேவோட அந்த இது தெரியும், பில்லர் ராக்கோட இது தெரியும். நெக்ஸ்டா குணா கேவ் போயிட்டு எங்கே இருக்கு லெஃப்ட் சைடு ஒரே ரோடு. குணா கேவ் வந்துட்டோம். பார்ப்போம் உள்ள எப்படி இருக்குன்னு. புரியல. ஹாய். இதுக்கு பேர் தான் குணா கேவ். டெவில்ஸ் கிச்சன் சொல்லுவாங்க அதை. என்ன போ, எங்க போனாலும் அழுகுற. மயக்கம் வருது, வரும்ல. தண்ணி வேணும். வா வா, இந்த போயிட்டு கீழே போய் குடிப்போம். இதான் குணா கேவோட வேறு. அதோட அவுட்புட் பாருங்க எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு சரியான கூட்டம். குட்டையா இருக்குடி, தெரிய மாட்டேங்குது. இது மனித காதல் அல்ல. குணா கேவ் வந்துட்டோம். இன்றைக்குமே வந்து செம்ம ரஷ்ஷாக தான் இருக்குது. அதில் இந்த குரங்கு பண்ணுற சேட்டை தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பாரு, வீடியோ எடுத்துக்கிறேன். வழியாக வந்தாச்சு. முடியல, டயர்டாக இருக்குது. அதனால் எங்கேயுமே பெருசாக சுற்றி பார்க்க முடியல. டால்ஃபின் ஹவுஸ் ஏறி இறங்கினது. சரி, இங்கேருந்து கிளம்ப போகிறோம். அடுத்த ஸ்பாட் என்னன்னு பார்ப்போம். ஓகே, பாய். சரி, பார்ப்போம் அங்கே லேக்கில் என்ன கான்செப்ட் நடக்குது. அது லைவில் பேசிட்டேனே. சாப்பிடு. நல்லா இருக்காப்பா. தொண்டை குழிகளை கம்மியாக வைங்கப்பா. அங்கே ஒரு எவ்வளோ கொமட்டில் வச்சுருக்கேன்னு. செல்லக்குட்டி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி சாப்பிட்டுட்டு இருக்குன்னு பாருங்களேன். அந்த வாய் கழுத்துக்கு கிட்ட வந்து எல்லாமே சோளம் அது தொண்டைக்குள்ள வச்சிருக்கு. அப்படியே சாப்பிடுமா? ஆமாம், கொஞ்சமாக எடுத்துட்டு சாப்பிடுமா? அதுக்கப்புறம் அடுத்து வேறு எவனாவது சோறு ஓட்டாங்கன்னா அதையும் ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளோதான் முடியாது. பைன் ஃபாரஸ்ட் வந்தாச்சு. ஒரு கடையில் சின்னதாக ஒரு பர்ச்சேசிங் வந்தோம். நிறைய பொருள்ஸ் வாங்கியிருக்கோம். டாய்ஸ்லாம் இருக்கு இங்கே. என்ன வாங்கினா பேக் பண்ணியாச்சு.
அடுத்ததான் நாங்கள் இப்போ போட் ஹவுஸ் போகிறோம், பார்ப்போம் அங்கே என்ன ஃபன் இருக்கு. ஏன்னா என்ன கொத்தனார் வேலைக்கு போறீங்களா, இது கட்டட வேலைக்கு போறீங்களா, 100 நாள் வேலைக்கு போறீங்களா? 100 நாள் வேலைக்கு போட்டிங் போக போகிறோம். யார் யார் நீச்சல் தெரியும், யார் யார் நீச்சல் தெரியாது? எனக்கு தெரியும்ப்பா. தெரியும். என்னடி பண்ற? என்ன ஓட்டு போட் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகுது. என்னடி கை கை நடப்படால் பண்றாடா அவன். அப்படி அக்கறையில் போயிடு இறங்கிடுவோமா? அக்கறையில் இறங்கிடுவோமா? நமக்கு இங்கே போனால் காசு இருப்பாங்க. ஆமாம் 300 ரூபா போயிருமே. தெளிவாண்டா இருக்காங்க அவங்க. என்ன மேடம் பண்ணுறீங்க? வாத்து வருது, வாத்து போட்டு வருது, வாத்து போட்டு லேக்கில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டில் வந்து விசில் இருக்குது. அது வந்து யாராவது நம்மளை மோத வந்துட்டா அப்படி அடிக்கிறதுக்கு. இப்போ யாராவது நம்ம பக்கம் வரட்டும், நான் விசில் அடித்து காட்டுறேன். அப்படி அடிக்கணும். அது நம்மளை விட மோசமா நின்றுகிட்டு இருக்கு. போட்டிங் போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போய் நம்ம வந்து அங்கே கவுண்டரில் வந்து மிச்ச காசை வந்து வாங்கிக்கலாம். நம்ம போகும்போது வந்து 600 ரூபா கேட்டாங்க. அதில் வந்து இப்போ வந்து 300 ரூபாய் வந்து வாங்கணும். அதை வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கே பாரு போயிட்டு கிளம்ப போகிறோம். நாங்கள் சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு கிளம்புறதுக்கு தான் நாங்கள் நிற்கிறோம். ஓகே, நான் பேக் பண்ணிவிட்டு உங்களை பேசுகிறேன். நாளைக்கு நான் இருப்பேன். நாளைக்கு நான் வந்து ஃபோன் அடிக்கிறேன். ஒரு வழியாக கொடைக்கானல் ட்ரிப்பு வந்து முடிஞ்சு நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து நம்ம vlog-ஐ வந்து முடிச்சுக்கலாம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே இருங்க, நம்ம பாய். நீங்கள் பேசுறதா விரும்புறீங்களா? நம்ம கொடைக்கானல் ட்ரிப் இதே முடிவடைகிறது. உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ந்து வந்து வீடியோ போடுவோம். ஓகே பாய். நாங்கள் நல்லபடியாக வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். இதோடு நாங்கள் வந்து வீடியோ முடிச்சுக்கிறோம்.